அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய சலவாத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதமே ரொம்ப சிறப்பான விஷயமாக நம்ம பார்க்கக்கூடியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி, இன்னும் இந்த மாதத்தில் நம்ம அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது, ஓத வேண்டிய சலவாத்து, இந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்க்கும்போது ரொம்ப சிறப்புக்குரிய சலவாத்தாக இது இருக்குது. இந்த சலவாத்து தான் சலாத்துல் துஞ்சினா அப்படின்னு சொல்லக்கூடிய சலவாத்து. இதுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்குது. அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ட மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வெளிநாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கப்பல் பயணம் செஞ்சுருக்காங்க. அப்போலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணுன்னா கடல் வழியாக தான் போக முடியும். அப்போ விமானம் இல்லை, ட்ரெயின் இல்லை, பஸ் இல்லை. அதனால் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, தரை வழியாக போனால் ஒட்டகம், கழுதை, அந்த மாதிரி யானை, என்னென்ன அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உயிரினமோ அது மேலே போவாங்க. இதே பார்த்திங்கன்னா தரை வழியாக போக முடியாத ஒரு இடமா இருந்தால் கடல் வழியாக போவாங்க. இப்படி தான் போவாங்க. அப்படி போகும்போது ஒரு கூட்டம் ஒரு நாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, கடல் வழி பயணத்தை மேற்கொள்கிறாங்க. அப்படி கடல் வழி பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு பெரும் புயல் காற்று வருது, பெரும் கஷ்டம் வருது. அப்படியே அந்த கப்பல் தூக்கி 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 போட்டுகிட்டே இருக்குது. அவங்களாலேயே முடியல, உள்ளக்குள்ளேயே உட்கார முடியல, அவ்வளோ கஷ்டமாக போயிட்டுருக்கு. அவர்கள் வாரக்கணக்காக கடந்து தான் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்க. அப்போ வாரக்கணக்காக அவங்க கப்பலில் தான் இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு நாள் இரவு நேரத்தில் இப்படி நடக்குது. பொதுவாக கப்பல் பயணம் செய்யும்போது இந்த மாதிரி கடல் சீற்றம் ஏற்படுவதும், அங்கே புயல் ஏற்படுவது, இதெல்லாம் பார்த்தா பொதுவாக எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயம்தான். அதனால இவர்களுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல பரவாயில்ல, இது நார்மலாக தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப எச்சாவது. என்ன பயம் வந்துடுதுன்னா, ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு கப்பல் அப்படியே திருப்பி போடப்பட்டு நம்ம மூழ்கடிக்கப்பட்டுருவோமோ, எல்லாரும் இறந்துருவோமோ அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை வருது. சுபஹானல்லாஹ், அப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ இரவு நேரம்னு சொன்னோமா, அந்த இரவு நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக கப்பலில் பயணம் செய்யும்போது ஒரு சிலர் தூங்குவாங்க, ஒரு சிலர் முடிச்சுப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஷிஃப்ட் மாற்றிப்பாங்க. இப்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா கப்பல் பயணம்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர் தூங்கிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் முழிச்சிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தூங்கிட்டு இருக்கவங்களுடைய கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வராங்க. அவங்க அப்போ தான் தூங்கும் போது தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு லேசாக்கி வையா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, கனவுல வராங்க. கனவுல வந்தபோது இந்த சலவாத்தை ஓதுங்கன்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கப்படுது. இந்த சலவாத்தை ஓதுனதுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த கப்பல்லேருந்து எல்லாரும் ஓதுறாங்க. ஓதுனதுக்கு பிறகு கடல் சீற்றம் குறைந்து அவர்கள் பாதுகாப்பாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருக்காங்க. சுபஹானல்லாஹ், எவ்வளோ சிறப்பு பாருங்கள். அந்த மாதிரி அவங்க போய் சேர்ந்ததுக்கு காரணமாக இருந்த இந்த சலவாத்தை நீங்கள் ஓதுனா உங்களுக்கு எந்த தேவையும் நிறைவேறும், எந்த ஆபத்தும் விலகும், இன்னும் எந்த கஷ்டமும் உங்களுக்கு நீங்கிடும்னு சொல்லலாம். பலவிதமான சிறப்புகள் இதில் இருக்குன்னு சொல்லலாம். எல்லாவற்றுக்குமே பொருந்தக்கூடியதுன்னு நம்ம மொத்தத்தில் இதை சொல்லிடலான்னு சொல்லலாம். அதுவும் துவாக்கள் கபுலாகிறதுக்கு இது சிறந்ததாக இருக்கும். அந்த சலவாத்து தான் சலாத்துல் துஞ்சினான்னு சொல்லக்கூடிய இந்த சலவாத்து. இதனுடைய அர்த்தத்தை நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இதை ஓதி காட்டுறேன். அல்லாஹும்ம சல்லி அலா சையதினா வ மௌலானா முஹம்மதின் வாலா ஆலி சையதினா வ மௌலானா முஹம்மதின் சலாத்தன் துஞ்சினா பிஹா மின் ஜமீயில் அஹ்வாலி வல் ஆஃபாத்தி வ தக்லீலனா பிஹா ஜமீஹல் ஹாசாத்தி வ துதஹீருனா பிஹா மின் ஜமீஹில் ஷையாத்தி வ தர்ஃபஉனா பிஹா இந்தக அஹ்லத் தரசாத்தி வ துபல்லிகுனா பிஹா அக்சல் காயாத்தி மின் ஜமீஇல் ஹைராத்தி ஃபில் ஹயாத்தி வ பஹுதல் மமாத்தி இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அப்படிங்கிறதான் இந்த சலவாத்து. ரொம்ப சின்ன சலவாத்து தான், ரொம்ப பெருசுலாம் கிடையாது. ஒரு 4-5 வரி தான் வரும். ஒரு ஆயத்துல் குர்சி அளவுக்கு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 தடவை ஓதுனீங்கன்னா என்ன ஆயிரும், உங்களுக்கு மனப்பாடமாயிரும். இந்த சலவாத்துடைய அர்த்தமே என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு, அவங்களுடைய தோழர்களுக்கு உன்னுடைய சாந்தியும் சலாமும் ரஹ்மத்தும் பரக்கத்தையும் தருவாயாக. இன்னும் அவர்களை கொண்டு தான் எங்களுடைய நோய்கள் அகற்றப்படுகிறது, தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது, இன்னும் ஹாஜத்துகள் அடையப்பெறுகிறது, இன்னும் எல்லாவித நல்லதும் நடக்கப்பெறுகிறது. எங்களுக்கு இதன் மூலமாக பாதுகாப்பை கூட, எங்களுடைய நாட்டங்களையும் தேட்டங்களையும் வெற்றி பெற செய்வேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல கேட்குறோம். சுபஹானல்லாஹ், 2 விஷயம் இருக்குது. ஒன்று சலவாத்தையும் முதலும், 2வது துவாவும் செய்கிறோம். அப்படிப்பட்டதாக தான் இந்த ஒரு சலவாத் இருக்கும். இதை உறுதியோட மனசோட ஓதி பாருங்க. இரும்பு கூட உருகிரும்னு சொல்லலாம். அது எந்த தேவைக்காக இருந்தாலும் சரி. அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், ஓதலாம். இப்போ ஏதோ ஒரு தேவை வருது, ஒரு கஷ்டம் வருது, நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாரும் சேர்ந்து உட்காந்துக்கலாம். எல்லாரும் சேர்ந்து உட்காந்து இதை என்ன பண்ணி பார்க்கலாம், மோதி பார்க்கலாம். அந்த கப்பலில் போனவங்க 1000 முறை ஓதுனதாக சொல்லப்படுது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எண்ணிக்கையில் வேணால் ஓதலாம். இவ்வளோதான் எண்ணிக்கைன்னு கிடையாது. எப்பவுமே சலவாத்தை பொறுத்தளவுக்குலாம் அதிகமாக ஓதுவது சிறப்பாக இருக்கும். ஆனால் இவ்வளோதான் எண்ணிக்கை அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அந்த அறிவிப்பில் வேணால் பார்த்தீங்கன்னா 1000 தடவை அந்த கப்பலில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஓதுனாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய கப்பல் சேஃபாக
கடல் சீற்றம் இல்லாமல் போய் செஞ்சுன்னு நம்ம பார்க்க முடியுது. அப்போ உங்களுக்கு என்ன அவசர தேவை வந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் போதுங்க, அப்படி எதுவுமே இல்லாட்டினாலும் கூட நம்ம இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம், நபியை நினைவு கூற வேண்டிய மாதமாக இருக்கனால இந்த மாதத்தில் நபியை அவர்களை பற்றி பேசும்போது, அவர்களை பற்றி கேட்கும் போது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும் போது நீங்கள் இந்த செலவாத்தை ஓதுனீங்கன்னா உங்களுக்கு செலவாத் ஓதுன நன்மையும் கிடச்சி துவா கேட்ட பலனும் கிடச்சிரும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.